यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமரை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கண்ணபிரானை பலவிதமாக அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் தம்முடைய பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் 10 4ஆம் திருமொழியிலே கண்ணபிரானை நீராட்டினார். நீராட்டின பிற்பாடு அவனுடைய தலைமுடிகளை வார வேண்டும் அல்லவா, அதற்காக ஒரு பதிகம் அருளி செய்தார். அந்த காக்கையை அழைத்து கண்ணனுடைய தலைகளை அந்த திருக்குறள் கற்றைகளை வார வேண்டும் என்பதற்காக அது பெண்ணை மணாளனை என்று தொடங்குகின்ற 5ஆம் திருமொழி. இப்படி தலைவாரி முடித்த உடனே கண்ணபிரான் நான் கோலை எடுத்துக்கொண்டு மாடு மேய்க்க போகிறேன் என்று பிடிவாதம் பிடிக்கவே உடனே அவனுடைய கவனத்தை மாற்றுவதற்காக யசோதை சொன்ன வார்த்தைகளை கொண்டு பெரியாழ்வார் ஒரு காக்கையை பார்த்து நீ கோல் கொண்டு வா என்று அப்படி ஒரு 10 பாசுரங்களை அருளி செய்தார். வேலிக்கோல் வெட்டி என்று தொடங்குகின்ற 6ஆம் திருமொழியிலே இப்பொழுது கண்ணபிரான் கொஞ்சம் கவனம் மாறி இருக்கிறது. இவனுக்கு வேண்டிய அலங்காரங்களை செய்வோம் என்று எதிர்பார்க்கிறார் பெரியாழ்வார் யசோதா பாவனையிலே. ஆஹா, அவனை நீராட்டி தலையை வாரி முடித்து இப்பொழுது அவனுக்கு பூச்சூட்ட வேணும் என்பதற்காக அவனை அழைக்கிறார். பூச்சூடவா என்று அழைக்கிறார். இது பெரியாழ்வார் திருமொழியுடைய 2ஆம் 10 7ஆம் திருமொழி அதிலே இருக்கக்கூடிய விஷயம். இந்த பூச்சூடல் என்கிறது மிக உயர்ந்த ஒரு பதிகம். இந்த திருமொழியானது பெரும்பாலும் எல்லா திவ்ய தேசங்களிலும் மாலை வேளைகளிலே கோவிலிலே அனுசந்திக்கப்படுகிறது. பூச்சூடல் இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய காப்பிடல் என்கிற திருமொழியும் கூட அப்படித்தான் அனுசந்திக்கப்படுகிறது. அதிலே முதல் பாசுரத்திலே கண்ணபிரானை என்னவென்று சொல்லி அழைக்கிறார் என்றால், கண்ணா நீ மிகவும் அரிய மருந்து போன்றவனாயிற்றே, நீ இப்படி மாடு மேய்க்க வேண்டும் என்று வனத்திற்கு போனால் உன்னுடைய உடம்பெல்லாம் வாடி விடுமே, ஆகையினாலே இங்கே நான் பூவை வைத்துக் கொண்டிருக்கிறேன், அந்த பூவை சூடிக்கொள்வதற்காக நீ இங்கே வருவாயாக என்று அழைக்கிறார். தானகமெல்லாம் திருந்து உன் கரிய திருவேணி வாடா ஆணையில் காலை பருகி பத்தாதாரெல்லாம் சிரிப்பா தேடி அபிரானே இந்த முதல் பாசுரத்திலே கண்ணபிரானுக்கு செண்பக பூச்சூட்ட வேண்டும் என்கின்ற ஆசையை வெளியிடுகிறார். யசோதை சொன்ன வார்த்தைகளாம் இவர்களெல்லாம். கண்ணபிரான் என்ன பண்ணுகிறான், நான் மாடு மேய்க்கத்தான் போவேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறான். அப்பொழுது அவனை பார்த்து யசோதை என்ன சொல்லுகிறாள், அப்பா நீ சிறு குழந்தையாயித்தே, இப்பருவத்திலேயே நீ மாடு மேய்க்க சென்றால் உன்னுடைய உடம்பெல்லாம் வாடி போகுமே, ஏற்கனவே நீ கரிய திருமேனியோடு கூடியவனாய் இருக்கிறாய், இன்னும் வெயிலிலே சென்று உன்னுடைய உடல் இன்னும் கருத்து போய்விடுமே என்கிறாளா. ஆனிரை மேய்க்க நீ போதி, ஆனிரை மேய்க்க வேண்டும் என்று நீ போகிறாய். ஆண் என்றால் பசுக்கள், அதனுடைய நிறை, அல்லது என்றாலும் பசுக்கள். நிறை என்னால் பசு கூட்டங்கள், அவைகளெல்லாம் மேய்ப்பதற்காக நீ போதி என்றால் போக வேண்டும் என்கிறாய், போகிறாய் நீ. ஆனால் என்ன, நீ எப்படிப்பட்டவன், அருமருந்து ஆவதறியாய், நீ எப்படிப்பட்டவன், அரிய மருந்து போன்றவன். அதாவது இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த உலக வாழ்க்கையாகிற, அதாவது சம்சாரமாகிற ஒரு பெரிய வியாதியை தீர்க்கிற மருந்து எம்பெருமான் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் தான் என்று மருந்தும் பொருளும் அமுதமும் தானே என்றெல்லாம் ஆழ்வார்கள் அனுபவிக்கிறார்கள். பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியை கூட
மட்டுப்படுத்துகிற மருந்தாயும் இவனே இருக்கிறானா. மருந்தே நாங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்று அவர்களும் இவனை மருந்தாக கொள்ளுகிறார்கள். ஆஹா, பிறவி என்னும் நோய்க்கும் மருந்து. அங்கே பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் அவர்கள் போக மகிழ்ச்சிக்கும் மருந்து என்று சொல்லும்படியாக இவன் இருக்கிறான் அல்லவா. ஆகையினாலே இவனை பார்த்து அருமருந்து ஆவதறியாய், இப்படி அருமருந்தாய் இருக்கிற நீ அதை உணராமல் ஆனிலை மேய்க்க போகலாமா, காட்டுக்கு போகலாமா? ஏன் போனால் என்ன ஆகிவிடும் என்று கேட்கிறான் கண்ணன். உடனே சொல்லுகிறாள், கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாடா. இப்படி நீ கரிய திருமேனி வாடா, கானகமெல்லாம் திரிகிறாய், உன்னுடைய கரிய திருமேனி அது வாடி போகிறதே, நீ இப்படி காட்டிலே திரிந்தால் அதை என்னால் பொறுக்க முடியாது என்கிறாளாம் தாயார். அதுக்கு மேலே அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் அவனை பத்தி சில புகார் சொல்லி இருக்கிறார்கள். என்ன புகார்? பாத்திரத்திலே பானையிலே பாலை வைத்திருந்தால் அவர்கள் அறியாமல் இவன் சென்று என்ன செய்கிறான், அந்த பாலையெல்லாம் குடித்து விடுகிறானாம். பானையில் பாலை பருகி இப்படியெல்லாம் நீ செய்தாயானால் பற்றாதார் எல்லாம் சிரிப்பாம் என்று, பற்றாதார் உனக்கு வேண்டாதவர்கள், உன்னிடத்திலே பற்று இல்லாதவர்கள், அவர்கள் எல்லாரும் இப்படி சிரிக்கிறார்கள் உன்னை பார்த்து. ஐயோ, இவன் பாலை திருடி தின்கிறானே, இப்படி இருக்கிறானே என்று உன்னை வைகிறார்களே, அதை நீ கருத்திலே கொள்ள மாட்டாயா என்று கேட்கிறாள். உடனே கண்ணன், அம்மா நான் வீட்டிலே இருந்தால் பாலை திருடுகிறேன் என்கிறாய், சரி வெளியிலே போகிறேன் என்றால் மேனி வாடிவிடும் என்கிறாய், பின் நான் என்னதான் செய்வது என்று கண்ணன் கேட்கிறானாம். உடனே அவனை பார்த்து சொல்லுகிறாள், தேனில் இனிய பிரானே, தேனை காட்டிலும் இனியவனாய் இருக்கிறவன். தேன் என்பது ஒரு நிமிடம் அது வாயிலே வைத்தால் அப்பொழுதுதான் அது ஒரு சுவையை உண்டாக்குகிறது. ஆனால் உன்னை உள்ளுந்தோறும் தித்திக்கும் என்று நினைக்க நினைக்க உன்னை அப்படியே நினைக்கும் பொழுதெல்லாம் நாவு இனிக்கிறதே. ஆகினாலே தேனில் இனிய பிரானே செண்பகப்பூ சூட்டவாராய், செண்பகப்பூ உனக்காக நான் பறித்து அற்புதமாக வைத்திருக்கிறேன், அந்த செண்பகப்பூவை நீ சூட்டிக் கொள்ள வரவேண்டாமா என்று இந்த முதல் பாசுரத்திலே அழைத்தாள். அடுத்தபடியாக இரண்டாவது பாசுரம், அதுல என்ன தெரிவிக்கிறாள்? எம்பெருமானுடைய கரிய திருமேனி என்று கீழ்பாசுரத்திலே சொன்னால் அல்லவா, அந்த கரிய திருமேனி எப்படி இருக்கிறது என்பதை மேலும் விவரித்து மற்றொரு பூவை சூட்டிக் கொள்வதற்கு அவனை வருமாறு அழைக்கிறாளாம். உன்னை கண்டால் ஒக்கம் கண்கள் உருவுடையாய் உலகேடும் உண்டாக வந்து விழுந்தாய் உடையாய் மணவாளா திருமணங்கத்தே விழுந்தாய் மறைவி மணங்கமள் என்ன மல்லிகை பூச்சோட்டவாராய். இரண்டாவது பாசுரத்திலே மல்லிகை பூவை சூட்டிக் கொள்ள வர வேண்டும் என்று அவனை அழைக்கிறார். அவன் மல்லிகை பூவை சூட்டிக் கொண்டால் அது எனக்கு அழகாக இருக்குமா, எனக்கு அழகாக இருக்குமா? கண்ணன் கேட்பான் அல்லவா, அடடா உனக்கு எவ்வளவு அழகா இருக்கும். ஏன் தெரியுமா, மல்லிகை பூவோ வெள்ளை வெளையர் என்று இருக்கக்கூடிய புஷ்பம், அதே சமயத்திலே உன்னுடைய திருமேனியோ அப்படியே கருப்பாக இருக்கிறது. எதை போலே என்றால் மேகத்தை போலே. அப்பொழுது அந்த பகைத்தொடை என்று சொல்லக்கூடிய, அதாவது கான்ட்ராஸ்ட், அந்த வெளுப்பும் கருப்பும் சேர்ந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் சொல்கிறாள் பாருங்கள். கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும். கருவுடை மேகங்கள் கண்டால் உன்னை கண்டால் போலே இருக்கும் சொல்றாளாம். மேகங்களும் உன்னுடைய திருமேனியும் ஒரே மாதிரியான நிறத்தை உடையவை அல்லவா. ஆகினாலே மேகங்களை கண்டால் உன்னை கண்டால் ஒக்கும். ஆழ்வார்களுக்கு இப்படித்தான் எம்பெருமானுடைய திருமேனியை காணுகிற பொழுது அதை மேகம் போல இருக்கிறது என்பார்கள். மேகத்தை பார்க்கிற பொழுது உடனே மேகங்களோ உரையில் எம்பெருமானுடைய நிறம் நீங்கள் எவ்வாறு பெற்றீர் என்று, எம்பெருமானை போல உங்களுடைய நிறம் இருக்கிறது என்று மேகங்களை சொல்லுவார்களாம். இங்கே கருவுடைய மேகங்கள் கண்டால் கண்ணனே உன்னை கண்டால் ஒக்கும் என்று சொன்னாலும், அதற்கு மேலே அதை கேட்ட உடனே கண்ணனுக்கு மிக்க மகிழ்ச்சி. அப்படியா, எனக்கு அவ்வளவு அழகா இருக்குமா என்று அப்படி கண்ணை மலர விழித்தானா. உடனே கண்கள் உருவுடையாய், கண்கள் உருவுடையாய், அழகிய கண்களை உடைய கண்ணனே என்ன அவனை பார்த்து சொல்லுகிறாள், என்ன அழகான கண் உனக்கு என்று அப்படி உருவுடையாய்.
என்ன சொன்னார்? உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய். நீ உலகங்களேழும் உண்டாகும்படியாக, அதாவது அவைகளெல்லாம் ஓய்வு பெறும்படியாக ஒன்றோ நீ வந்து பிறந்தாய். உண்மையாக பகவான் வந்து இந்த உலகத்திலே பிறந்து தன்னுடைய எளிமையை அனைவருக்கும் காட்டினபடியினாலேதான் இந்த உலகம் எல்லாம் ஓய்வு பெற்றதான். இல்லை என்றால் இந்த உலகுக்கு ஓய்வே கிடையாது. ஆயினாலே உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய் என்று மிக அழகிய தோற்றமுடையவனே, இந்த உலகத்தை எல்லாம் உஜ்ஜீவிக்க வேணும் என்பதற்காக வந்து பிறந்தாய் என்று சொன்னாலும் சரி, உலகமெல்லாம் ஓய்வு பெற வேண்டும் என்பதற்காக அவன் பிறந்தான். அதற்கு யார் தூண்டுகோலாய் இருந்தார்கள்? எதனாலே அவன் வந்து பிறந்தான் என்றால், நமக்காக அந்த எம்பெருமானிடத்திலே பரிந்து பேசக்கூடியவள் யார்? பெரிய பிராட்டியாரான ஸ்ரீ மகாலட்சுமி. அவள் சொல்லித்தான் எம்பெருமான் இங்கே வந்தான் போல இருக்கிறது. ஆயினாலே திருவுடையாள் மணவாளா என்று திருவுடையவளான பெரிய பிராட்டி அவளுடைய மணவாளன் அல்ல நீ என்று சொன்னார்கள். அவன் எங்கே இருக்கிறான் என்று நாம் இப்பொழுது தேட வேண்டாதபடிக்கு திருவரங்கத்தே கிடந்தாய். அந்த திருவின் மணாளன் ஸ்ரீரங்க நாதன் என்று அவனுக்கு பெயர். அந்த ஸ்ரீரங்க நாச்சியாருக்கு மணவாளனாக அவன் அந்த திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தொழி இருக்கிறான் அல்லவா? ஆயினாலே அப்படிப்பட்ட திருவரங்கத்தை கடந்தவனே, நீ என்ன செய்ய வேண்டும்? மருவி மனம் கமழ்கின்ற அந்த மனமானது எங்கும் மருவி நல்ல வாசனை வீசுகின்றது அந்த மல்லிகைப்பூ. அந்த மல்லிகைப்பூவை நீ சூட்டிக் கொண்டால் எவ்வளவு அழகா இருக்கும். ஆயினாலே மல்லிகைப்பூவை சூட்டிக் கொள்ள நீ வாராய் என்று கண்ணனை இந்த 2ஆம் பாசுரத்திலே அழைத்தாள் யசோதை. அவளுடைய அழைப்பு இன்னும் தொடர்கிறது. மேலே அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம்.